இங்கிலாந்திலேயோ ஐரோப்பாவிலோ சாதியும் இல்லை, சாதி முறையும் இல்லை. எனவே இங்கிலாந்து ஐரோப்பிய மக்களுக்கான சட்டங்கள் நம்முடைய நாட்டிற்கு ஏற்றதல்ல. இந்த உண்மையை நாம உணரணும். எனவே இந்திய நாட்டு சட்டம் மக்களுக்கான சட்டமாக இருக்கணும்னா நாம எல்லா தளத்திலும் சாதி ரீதியான பிரதிநிதித்துவம், அதாவது கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன் முறையை பின்பற்றணும். சாதி ரீதியான இடஒதுக்கீடு நம்முடைய அரசியல் சட்டத்திற்கு மெருகூட்டும். சாதி ரீதியான பிரதிநிதித்துவம் நம்முடைய நீதித்துறையிலும் வேணும். ஒரு வழக்கில் வாதி பிரதிவாதி என 2 பேரும் பார்ப்பனர்களாக இருந்தால் பார்ப்பன நீதிபதி நடுநிலையோடு செயல்படுகிறார். ஆனா பார்ப்பனர் அல்லாதவருக்கும் இடையில் ஒரு வழக்கு வரும் பொழுது அந்த வழக்கின் நீதிபதி பார்ப்பனர்களின் பிரதிநிதியாகவே செயல்படுகிறார். அப்படிப்பட்ட பார்ப்பன நீதிபதிகள் நம்முடைய நீதித்துறையின் தரத்தை முறைகேடாக பயன்படுத்தி நீதியின் மாண்பையை விபச்சாரம் செய்கின்றனர். பார்ப்பன நீதிபதிகளின் இத்தகைய போக்கிற்கு என்னால் பல எடுத்துக்காட்டுகளை கூற முடியும். எனவே நீதித்துறையில் சாதி ரீதியான ஒதுக்கீடு என்பது எளிய மக்களுக்கான அதிகாரத்தையும் நீதியையும் பெற்றுத்தரும்னு நான் சொல்லல. பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ஆங்கில நூல் தொகுப்பு 2ல பக்கம் 113ல பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தெளிவா தன்னுடைய கருத்தை கோரிக்கையா முன் வச்சிருக்கிறார்.